அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழ் வகுப்புல இருக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஒரு வார வகுப்புகள் 5 நாட்கள் வகுப்புகள் முடிச்சுட்டு ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8வது நாள் வகுப்புக்குள்ள போக போறோம். சரிங்களா? ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், ஸோ இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய 25 மதிப்பெண்களுக்கான எழுத்து இலக்கணமும் சொல் இலக்கணமும் என்ன பண்ணிட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸ்ல இல்லை அப்படின்னாலும் பொருள், யாப்பு, அணி. சரியா? ஸோ இந்த 3 இலக்கணத்தோட ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? ஒரு வேளை கேள்விகள் கேட்கப்பட்டு நமக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்ன அப்படிங்கிற வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2வது டாபிக்ல இருக்கக்கூடிய சொல்லகராதி. எத்தனை கேள்விகள் அப்படின்னு பார்த்தா 15 கேள்விகள். சரியா? ஸோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒரு கொஸ்டின்ஸாவது வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சரியா? செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸாவது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஆல்ரெடி நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த டாபிக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொன்னு ஓரளவுக்கு இன்ரிலேட்டடாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் பார்க்குறோம் அப்படின்னா சரியா மொத்தமாகவே பார்ப்போம். சரியா? அப்போதான் வந்துட்டு ஓரளவு என்ன ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து, இப்போ பூ அப்படின்னா மலரை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் பொருள் இருக்கிற மாதிரி அமைந்த சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 42 இருக்கு. ஸோ இந்த 42ஐயும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி 2 மார்க்கு கையில் உண்டு. சரிங்களா? ஸோ 42 எப்படியாவது மக்கப் பண்ணியாவது பார்த்துக்கிட்டோம்னா 2 மார்க்குங்கிறது கன்ஃபார்ம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியா? ஸோ என்ன அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று தான். சரிங்களா? சொல் மட்டும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 3 இருக்கு. அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னா இன்னொரு டாபிக் இருக்கும், ஒரு சொல் குறிக்கக்கூடிய பல பொருட்கள். சரிங்களா? சொல்லு ஒன்னா இருக்கும், பொருள் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் ஒன்னா இருக்கும், சொல்லு வேறையா இருக்கும். ரெண்டுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. கேள்வி கொடுத்து பதில் கொடுத்து கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ரெண்டும் ஒரே டாபிக் தான். ஸோ நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. நம்ம எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு டாபிக் தான். சரியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெரும் காப்பியங்கள் சிலபஸ்ல கிடையாது நமக்கு. சரியா? தமிழோட சிலபஸ்ல கிடையாது. ஆனால் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதில் பௌத்தம் சார்ந்தது, சமணம் சார்ந்தது, இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த பொருந்தாத சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ABCDன்னு 4 கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுல இந்த 3 ஏதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3க்குமான தன்மை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஒன்று மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்டு இருக்கும். ஸோ அந்த ஒன்று மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா குரூப்ல 2 மாதிரி கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ 3 ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒன்று என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறணும். சரியா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. சரிங்களா? ஸோ ஒரு ஈஸியான டாபிக். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஏதாவது ரூல் இருக்கா, தியரி இருக்கா, சிலபஸ் இருக்கா, படிக்கணுமாலாம் தெரியாது. பேசிக்காக நம்மளோட தமிழ் எழுத்துக்கள். சரிங்களா? 247 எழுத்துக்கள் இருக்கா, உயிர் 12, மெய் 18, உயிர்மை எழுத்து 216. இந்த எழுத்துக்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சா போதும். ஆர்டர் மட்டும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து கம்பல்சரி 2 மார்க் கன்ஃபார்ம், 2 மார்க்காவது வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் ஒரு பொருட்பன்மொழி, இரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரே சொற்கள். சரிங்களா? ஸோ நம்ம புக்ல இருந்து அப்படியே எடுத்துக்கூட வந்துச்சிருக்கோம், என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சரிங்களா? ஸோ இதே டாபிக் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 இடத்துல திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? பேச்சு வழக்குலாம் என்ன, எழுத்து வழக்குனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வழக்கு சொல்லிலக்கணம் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்தோம். சரிங்களா? அதில் இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2ஆ பார்த்தோம். சரிங்களா? இயல்பு வழக்கில் என்ன பார்த்தோம், இடக்கரடக்கல், மங்களம், குழு, குறி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பார்த்துருந்தோமா. ஸோ அதில் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேச்சு வழக்கு. நார்மலாக நம்ம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கான வந்துட்டு தகுதியான, அதாவது எப்படி அந்த வேர்டை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? இதே டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2வது பார்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பேச்சு வழக்கிற்கு சொல்லிற்கு இணையான பொருள் என்ன. சரிங்களா? ஒரே ஒரு வேர்டை கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முழு சொற்றொடரை கொடுத்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கு பேச்சு வழக்குக்கு தமிழ் வழக்கு சொல்லுங்களேன். சரிங்களா? எங்க சுற்றியும் ஒன்றுமே கிடையாது, ஒரே கொஸ்டின் தான் வரப்போகுது, வேற வேற ஃப்ரேமில் வரப்போகுது, அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சொல்லும் பொருளும்.
இந்த ஒரு டாபிக் ரொம்ப மெயின் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இந்த சொல்லும் பொருளும் இந்த டாபிக்கு கீழே தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லாமே வரப்போகுது சரிங்களா. ஒரு எழுத்துக்கான பொருள் வரப்போகுது, ஒரு சொல்லுக்கான பல பொருள் என்ன, பல பொருளுக்கான ஒரு சொல் என்ன, எல்லா டாப்பிக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா இந்த சொல்லும் பொருளுங்கிற டாப்பிக்கை நல்லா முடிச்சுட்டு போயிருக்கணும் சரிங்களா. ஸோ 6 ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் படிக்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 10th ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சுக்குவோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 11th 12ங்கிறது எக்ஸ்ட்ரா உள்ளது சரிங்களா. ஸோ 10th வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் சரிங்களா. ஸோ ஒரே ஒரு வேர்டு அதுக்கு இணையாக சொல்லக்கூடிய வேற வேற பெயர்கள் சரிங்களா. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம், அதுக்கு இன்னும் ஒரு 4 பட்ட பேர் வச்சிருப்போமா. ஸோ அந்த மாதிரி ஒரே சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்க சுத்தினாலும் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுல வந்து நிக்க போது இந்த சொல்லும் பொருளும்னா என்ன அப்படிங்கிற ஒரு டாபிக்கு கீழே தான் எல்லாமே வந்து நிற்கும் சரிங்களா. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி சரிங்களா. இது ஒண்ணுமே இல்லை, 42 எழுத்து தான். அதுக்கு என்ன அப்படிங்கிறத பேசிக்கை படிச்சுக்கிட்டா மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 மார்க் எடுத்துடலாம் சரிங்களா. அப்படின்னு நான் போன எக்ஸாம் வரைக்கும் நானும் அதை தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் குரூப் 2ஓட மெயின்ஸ்லலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 42க்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் இப்போ கோண அரசன் ஒன்னே ஒன்று தான் தெரியும். ஆனால் கோண அரசனை தாண்டி இன்னும் ஒரு 3 இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ்ல கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருப்போம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 42 முடிச்சுட்டு ஸோ பின்னாடி அதுக்கப்புறம் எக்ஸஸா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துட்டு போய்க்கலாம் சரியா. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு வேளை நம்ம நல்ல நேரம் கேட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக ஸோ அதையும் பார்த்துக்கோம். அதை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் மெட்டீரியல்லே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எதிர்ச்சொற்கள் பார்த்தோமா. ஸோ கிளாஸஸ்ல அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு அப்படியே மேலே போகையில் என்ன இருந்துச்சு அந்த மெட்டீரியல்ல இருந்து அப்படியே 90% மேலே என்ன ஆயிருச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துருச்சு சரிங்களா. ஸோ இதே மாதிரி கவர்மெண்ட்டோட மெட்டீரியலையும் அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இணையான வேறு பொருள் எல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஒரு தடவை என்ன பண்ணுவோம் ரீட் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் சரிங்களா. ஸோ எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல இயல் 2ல ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த 42 இருக்கக்கூடிய இந்த ஒரு டாபிக்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனஃப். அதை முடிச்சாலே சிலபஸ் அந்த டாபிக் ஓரெழுத்து ஒரு மொழி முடிஞ்சுது. அடிஷ்னலாக இன்னொன்று எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல லெசன் 2ல சொற்பூங்கா அப்படிங்கிற இடத்துலையும் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது ரெண்டுலையும் ஒரே கண்டென்ட் தான் வரப்போகுது சரிங்களா. ஒரு இடத்துல ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்னென்னங்கிற எழுத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல பொருள் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ இருந்தாலும் இன்னொரு லெசன்ல இருக்குங்கிறதுக்காக அந்த லெசனையும் சேர்த்து கொண்டாந்து வச்சிருக்கோம் சரியா. ஓகே, ஓரளவுக்கு போர்டு ஜூம்ல இருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 சரிங்களா. 42ஓட முடியுது. ஸோ இதை 42 மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மார்க்கு கன்ஃபார்ம் சரிங்களா. ஸோ நம்ம இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய 8வது லெசனை பார்த்துட்டு வருவோம் சரிங்களா. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா 42 இருக்கு. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். அதில் 40 + ஒரு 2 சரிங்களா. 40 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெடில். நெக்ஸ்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறில் சரிங்களா. ஸோ இதில் 40 நெடில் நமக்கு கூட தேவையில்லை, அந்த 2 குறில் என்னங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நோவும் தூவும் சரிங்களா. ஸோ இந்த 2 எழுத்துக்கள் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறில் எழுத்துக்கள். இதை கூட கேட்டு வைக்கலாம் 42ல் எத்தனை நெடில் எத்தனை குறில்னு சொல்லிட்டு சரிங்களா. இந்த 42ஐயும் கண்டுபிடிச்ச ஆள் நம்மால் ஒரு ஆள் இருக்காரு சரியா. ஸோ அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவனந்தி முனிவர் அப்படிங்கிறவர் சரிங்களா. இந்த பவனந்தி முனிவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் சரிங்களா. நமக்கு தொல்காப்பியம் இருக்கு, அதனை தொடர்ந்து வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூல் அப்படிங்கிற நூல். அந்த நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதினது தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பவனந்தி முனிவர். நம்மளால தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழ்ல இருக்கக்கூடிய 247 எழுத்துக்கள்ல 42 எழுத்துக்கள் தனியாவே நின்று பொருள் தருது, வேற எந்த வேர்டும் சேராம அப்படின்னு சொல்லிட்டு அந்த 42க்கும் வழக்கம் கொடுத்து வச்சிருக்கிறாரு சரிங்களா. அவர் கொடுத்து வச்சுட்டு போயிட்டாரு, நம்ம படிக்க போறோம் சரியா. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிர் எழுத்தோட வரிசைகளை சரிங்களா. ஸோ உயிர் எழுத்து 12ல் எத்தனை எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 எழுத்து சரிங்களா. ஸோ நெடில் எழுத்து 6 இருக்குல்ல. ஸோ என் நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 எழுத்து இருக்கு சரிங்களா. ஸோ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 எழுத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெடில் எழுத்து. அந்த ஒரு எழுத்து என்ன சரிங்களா. நம்மளோட நல்ல நேரம் கொஸ்டின் இப்படியெல்லாம் ஃப்ரேம் ஆகி வந்துச்சு அப்படின்னா சரிங்களா
உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ல் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெறாத ஒரே ஒரு சொல் எது? சரி அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே ஒரு எழுத்து எது? எது? ஔ. சரிங்களா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ 6 எழுத்து வந்துருச்சு. லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு எழுத்து ஔ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வரல. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 இருக்கு. ஸோ 1 கிடையாது. அந்த 1 என்ன அப்படிங்கிறதையும் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் பொருந்தா சொற்களை கண்டறிகன்னு இப்பதான் ஒரு டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த ஒரு டாபிக் தான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்று சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இந்த மாதிரி 4 எழுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆ, இ, உ, ஔ இது 4மே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெட்டெழுத்துக்கள் தான். சரிங்களா? ஸோ இதில் ஒன்னே ஒன்று மட்டும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கு. பேலன்ஸ் 3க்கு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 3ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில வரக்கூடியது. இந்த ஔ மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில வராதது. சரிங்களா? ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எந்தெந்த வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குங்கிற டீட்டெயில் அளவுக்கு பார்க்கணும். சரிங்களா? இது வரைக்கும் பேசிக்காக 42 மட்டும் படிச்சுட்டு தான் போய்கிட்டு இருந்தோம். சரிங்களா? கொஸ்டினோட ஃப்ரேம் இப்போ மாறி மாறி வர்றதுனால நம்ம டீட்டெயில்டாக இறங்கி படிக்க போகிறோம். சரியா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அது கஷ்டமாகவே கேட்டாலும் நம்ம படிச்சுட்டு போயிருக்க போகிறோம். நமக்கு எப்படியா இருக்க போகுது? ஈஸியாக தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? குறில் எழுத்துக்கள் பார்த்தோம் 2 நோவும் தூவும் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 இருக்கு. சரிங்களா? இப்போ காய்ஞாச்சா வரிசைக்கு வருவோம். சரியா? கா வரிசையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்குன்னா 4 எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? கா, கு, கை, கோ. சரியா? இது 4ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கா வரிசையில இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மா வரிசையில மா, மீ, மூ, மே, மை, மோ எத்தனை இருக்கு? 6 எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ மா வரிசையில 6 இருக்கு. தா வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தா, தி, து, தே, தை மொத்தம் எத்தனை எழுத்து இங்க இருக்கு? 5 இருக்கு. ஆனா மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. சரிங்களா? ஸோ தா வரிசையில நெடில் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. குறில் தூவும் ஒன்று இங்க இருக்கா தனியா? அது இந்த இடத்துல வரல. ஸோ அதனால என்ன அங்க இருக்கு எடுத்து கொண்டாந்து இங்க நம்ம சேர்த்துக்க போறோம். ஸோ இங்க என்ன 5 + 1 எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா தா வரிசையில 6. ஸோ பா வரிசையில எத்தனை இருக்கு? 5 இருக்கு. நா வரிசையில எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க 5 இருக்கு பிளஸ் அங்கே 1 இருக்கா? ஸோ அதையும் எடுத்துக்கொண்டாந்து இங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 6 எழுத்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு சின்ன டேபிளர் காலம் மாதிரி போட்டிருக்காங்கல்ல இது ரொம்ப முக்கியம். சரியா? சா வரிசையில 4 எழுத்து. வா வரிசையில எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 4 எழுத்து. யா வரிசையில ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கான எழுத்து வரிசையில இருக்கக்கூடிய எண்கள் எத்தனைங்கிறத மட்டும் இந்த கிளாஸ்ல பார்த்துக்கோம். சரிங்களா? 7th கிளாஸ்ல போயிட்டு அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்க போறோம். சரியா? ஸோ மேலே அதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரே ஒரு எழுத்து தனிச்சு நின்ற பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. மொத்தம் எத்தனை இருக்கு? 42 இருக்கு. 40 நெடிலு 2 குறிலு. அந்த குறில் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோவும் தூவும். சரிங்களா? கண்டுபிடிச்சது யாரு? நம்மாலே பவனந்தி முனிவர். சரிங்களா? அந்த மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதினவர். சரிங்களா? இப்போ இந்த 42 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ள நமக்கு எத்தனை மார்க்கு? 2 மார்க்கு கன்ஃபார்மு. இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னா கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸ் இப்போ உள்ள சிலபஸ் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கிறதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது ஆன்சர் ஏதாவது ஒரு வகையிலாவது தெரிஞ்சிருக்கும். வெறும் தியரியா இருக்கும். சரிங்களா? இலக்கியம் இருக்கும், தமிழறிஞர்கள் இருக்கும், யாராவது ஒரு பேர் இருப்பாங்க, கதை இருக்கும், 2 பாட்டு இருக்கும், முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி இலக்கணமா வந்து கிடக்கும். ஸோ என்ன அதுக்கான விதிமுறைகள் எல்லாம் படிச்சு சரிங்களா? தொழில் பெயர்னா என்ன இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு அந்த டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஒரு 10 வருது அப்படிங்கிறப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா டைரக்ட் ஆன்சர்ஸா. ஸோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள், கலை சொற்கள் எல்லாமே ஈஸியாக வரக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படிங்கிறது டைரக்டாகவே இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ல ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆனா பசு. சரியா? ஸோ இதை என்ன பண்ணுவோம் அப்படியே புக்கில் தான் கொண்டாந்து கொடுத்துருக்கோம். தனித்தனியாக எதுவும் கொண்டு வரல, எதுவும் மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆ பசு. சரிங்களா? பசுமாடு எப்படி கத்தும்? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும். சரிங்களா? ஸோ ஆநிறை ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? ஸோ ஆநிறை அப்படின்னாலும் பசு தான். நெக்ஸ்ட் ஆவின் பால். ஆனா பசு, பசுவின்
பால் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா 42க்கும் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் ஏதாவது வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 42 முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ ஆவின் பால் பசும் பால். ஸோ ஆ அப்படின்னா பசு சரிங்களா. நெக்ஸ்ட் ஈ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடு, ஈகை கொடுத்தல் சரிங்களா. ஒன்றும் கிடையாது, ஈ இருக்கா நம்மளை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கொடுக்கு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஈ அப்படின்னா கொடுக்கு இருக்கும் சரிங்களா. ஊ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைச்சி சரிங்களா. ஊன் சொல்லுவோம், இறைச்சின்னு சொல்லுவோம். இறைச்சி அதாவது நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா காரமாக சாப்பிடுவோம், காரமாக சாப்பிட்டா என்ன ஆகும், வாய் எரியும், ஊன்னு சொல்லிட்டு வாயை ஊதுவோமா. ஸோ ஊ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைச்சி சரிங்களா. ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பு, ஏகலைவன் அப்படின்னா என்ன அப்படின்னா அம்பு எய்பவன். ஏகலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பு எய்யக்கூடிய ஒரு கலை சரிங்களா. அம்பு எய்தல், ஸோ அம்பு எய்றான், ஸோ அம்பு எய்தல் ஒரே வேர்டா படிச்சுக்குங்க, ஏனா அம்பு சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஐ அப்படின்னா தலைவன், தலைவரை எப்படி சொல்லுவோம், ஐயா அப்படிங்கிற வேர்டில் சொல்லுவோம் சரிங்களா. ஐயா தலைவரே, ஸோ ஐயா அப்படின்னா தலைவர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை சரிங்களா. ஸோ பாகுபலி படத்தில் ஒரு பெரிய ஓடையில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை தேக்கி வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ ஒரு மரத்தால் அடித்து கட்டங்கட்டு இது மாதிரி வச்சுட்டு காம்பவுண்ட் மாதிரி வச்சுட்டு, ஸோ அதை போயிட்டு நம்மளால என்ன பண்ணுவார், மாட்டில் கயிறை போட்டு இழுத்துருவார், அந்த பலகை உடச்சிக்கிட்டு வருமா. ஸோ அந்த பலகைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மதகுல நீர் தாங்கக்கூடிய பலகை சரிங்களா. ஓடையில் இருக்கக்கூடிய நீரை மதகு போட்டு தேக்கி வச்சிருக்காங்க சரிங்களா. ஓனா ஓடை, ஸோ மதகு நீர் ஓடையில் இருக்கக்கூடிய நீரை மதகு போட்டு தேக்கி வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ உயிரெழுத்து வரிசை எல்லாம் முடிஞ்சிருச்சா. ஆனா பசு சரிங்களா. ஸோ அது கடைசியாக ரிவிஷன் பண்ணி விடுவோம் 42 சரியா. ஸோ அடுத்து கானா சோலை, மொத்தமாக சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம், காசோலை 1 சரிங்களா. நெக்ஸ்ட் கானா காடு, காடுனா சோலை, காசோலையே பெட்டர் சரிங்களா. நெக்ஸ்ட் கூனா பூமி சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமி தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவை கொடுக்கக்கூடியது. ஸோ பூமியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாமியாக கும்பிடுவோம் சரிங்களா. ஸோ கும்பிடுதல், பூமியை கும்பிடுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் கை அப்படின்னா ஒழுக்கம் சரிங்களா. ஸோ கை கழுவுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒழுக்கமான செயல் சரிங்களா. ஸோ விளையாண்டு முடிச்சுட்டது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் கை கழுவுறது ஒழுக்கமான செயல். நீங்கள்லாம் அரசு அதிகாரி ஆகிட்ட உடனே நம்மளோட கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கமாக இருக்கணும் சரிங்களா. ஸோ கை அப்படின்னா அரசன். நெக்ஸ்ட் கோனா அரசன், கோமகன் சரிங்களா. ஸோ கோ அப்படிங்கிறது அரசன், இது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியும் இல்லைன்னா கோனா கோவில், கோவில்கள்லாம் யாரு கட்டினாங்க, அரசர்கள் கட்டினாங்க சரிங்களா. கோனா அரசன் ஓகேவா. நெக்ஸ்ட் சா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து போதல், செத்து போறது சரிங்களா. சானா சாவு, இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இகழ்ச்சி சரிங்களா. சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள சொல்லுவோமா. ஸோ சி அப்படின்னா இகழ்றது சரிங்களா. நெக்ஸ்ட் சே அப்படின்னா உயர்வு சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து பொறாமப்படுறவன் சே என்னமா உயர்ந்துட்டான், இங்கே சும்மா சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா வேலை வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ சே அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்வு சரிங்களா. சோ அப்படின்னா என்ன அப்படின்னா மதில் சரிங்களா. சோனா சோம்பேறிங்க சரிங்களா. சோம்பேறிங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போகாமல் மதில்னா ஒரு செவர் இருக்கும், அது மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க சரிங்களா. ஸோ சோம்பேறிங்க மதில் சுவத்தில் உட்காந்துருப்பாங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் தானா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்தல் சரிங்களா. ஆல்ரெடி இங்கே ஒன்று பார்த்தோமா, தீ அப்படின்னாலும் சாரி ஈ அப்படின்னாலும் என்ன, ஈக்கு கொடுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தானா என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடு, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ தீனா நெருப்பு, இது ஞாபகம் இருக்கும். தூணா தூய்மை சரிங்களா. ஸோ தீ நெருப்பு, தூ தூய்மை, அது ஓகே. தேனா தெய்வம் கடவுள், ஸோ தைனா தைத்தல். ஓரளவுக்கு இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில பார்த்த உடனே ஈஸியாக ஆன்சர். பூனா மலர், தீனா நெருப்பு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் தான் பார்க்கணும். நானா நாக்கு, ஸோ நாக்கு ஞாபகம் வச்சுங்க. நீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீ முன்னிலை, முன்னாடி இருக்கவங்களை என்ன பண்ணுறோம் மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம், முன்னிலை. நீனா என்ன ஒருமை, நீங்கள் அப்படின்னா பன்மை சரிங்களா. ஸோ நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை. நேனா அன்பு, நேசம். ஸோ நேசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்பு சரிங்களா. ஸோ நை 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 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழிவு சரிங்களா. சீச்சி அப்படின்னா இகழ்ச்சி, நை நைன்னு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க இழிவாக பேசுகிறாங்க. ஸோ நை நைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துறது. நைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழிவு சரியா. ஸோ நெக்ஸ்ட் நோ, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோ, இது குரில், இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நெடில் சரிங்களா. நோனா வறுமை, ஸோ என்ன வறுமைக்கு நோ சொல்லிடணும் சரிங்களா.
நோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய். சரிங்களா? நோய் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நொந்து போயிடுவோம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? நோனா வறுமை, வறுமைக்கு எப்போதுமே நோ சொல்லிடணும். நெக்ஸ்ட் நோய் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நொந்து போயிடுவாங்க. சரிங்களா? இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பானா பாடல், பூனா மலர். இது ஞாபகம் இருக்கா? எல்லாருக்குமே ஓரளவு பேசிக்கா தெரியும். பேனா மேகம், பேய் மேகம். மேகம் ஒரு இடத்துல இருக்காம அங்க இங்கேயும் பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ பேய் மேகம். பைனா இளமை. ஸோ இளமையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைக்கில் வேகமாக போகலாம். சரிங்களா? ஸோ சின்ன வயசுல தான் என்ன பண்ணலாம், பைக்கில் ரைடெல்லாம் போகலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போனா செல். சரிங்களா? போ இங்க இருந்து செல்லு. சரிங்களா? வானா இங்கே வா, போனா இங்கேருந்து செல். மானா மாமரம். இது ஓகே. மீனா வான். வானத்தில் மீன் இருக்கும், அதாவது விண்மீன் இருக்கும். சரிங்களா? மீனா வான். மூணா மூப்பு. இது ஒன்று தெரியும். நெக்ஸ்ட் மேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்பு. சரிங்களா? ஸோ மே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு. சரிங்களா? ஸோ மேச ராசிக்காரங்க எப்போதுமே அன்பா இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் நான் போன தடவை எக்ஸாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனா அஞ்சனம். ஸோ கண்ணுக்கு கூசக்கூடிய மை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாட்டில் வரும். இது சரியா என்ன படம்னு சொல்லிட்டு தெரியுங்களே, அஞ்சனம் பூசி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணுக்கு வைக்கக்கூடிய மை. சரிங்களா? நெக்ஸ்ட் மோனா முகர்ந்து பார்த்தல். சரியா? ஸோ நெக்ஸ்ட் யா அகலம். சரிங்களா? எவ்வளோ பெரிய அகலம் யா. சரிங்களா? ஸோ யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகலம். வாங்கிறது என்ன, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது. சரிங்களா? வீணா மலர். மலரோட 7 நிலைகள் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு 7 நிலைகள் இருக்கும். ஸோ அதில் ஒன்று மலரு வீழ்ந்து விட்டது. சரிங்களா? ஸோ வைனா புல், வைக்கோல் புல். சரிங்களா? நெக்ஸ்ட் வவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்தல். வாவ் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ என்ன வவ் அப்படின்னா என்னன்னா கவர்தல். சரிங்களா? நோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். தூ அப்படின்னா உண்ணு. சரிங்களா? ஸோ துண்ணுதல் அப்படின்னா உண்ணுதல். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, துண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது அப்படி கிடையாது, உண்ணுதல் அப்படிங்கிறது சரியான. சரிங்களா? ஸோ 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் கன்ஃபார்ம். இதை படிச்சுக்கிட்டா இந்த மெட்டீரியலை வச்சு படிக்க முடியாது, அவ்வளோ மோசமாக ஆக்கி வச்சிருக்கோம். ஸோ இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்கு கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ இதை எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ 42 ஓரெழுத்து ஒரு மொழி. எப்படி எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாலும் 2 மார்க்கு கன்ஃபார்ம். சரிங்களா? அட்லீஸ்ட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் காமெடியாவது படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க்கு நமக்கு முக்கியம். ஓகேவா? ஓகே, இப்போ படிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி ஓகே. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் உள்ளது. சரிங்களா? இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல கவர்மெண்ட் மெட்டீரியலில். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? ஒரு எழுத்துக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நிறையாவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ரா கொடுத்த மெட்டீரியல். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் எக்ஸாம்ல ரிப்பீட்டட் ஆகி வந்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால என்னங்கிறதையும் ஒரு தடவை வாட்ச் விட்டுட்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ ஆ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்கக்கூடியது. ஸோ குரூப் 2ஓட மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் தமிழ். சரிங்களா? நமக்கு குரூப் 4ங்கிறது பேசிக் தான். சரியா? ஸோ இருந்தாலும் ஒரு தடவை வாட்ச் விட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஆ உயிரெழுத்தில் இருக்கக்கூடியது. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 அழகு, சிவனை குறிக்கக்கூடியது, திருமாலை குறிக்கக்கூடியது, நான்முகனை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ மும்மூர்த்திகளையும் குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ அப்படிங்கிற எழுத்து. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு எழுத்து பார்த்தோம்னா ஆ ஈ ஊன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? ஸோ அது, ஸோ எங்க அங்கு, அவருக்கு, ஸோ சுட்டுல வரக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசை அப்படின்னாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திப்புளி, சுக்கு மிளகு திப்புளி இருக்குல்ல, ஸோ ஒரு மருந்து பெயரை குறிக்கக்கூடியது. 8 அப்படிங்கிற எண்ணோட வடிவமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதான். சரிங்களா? ஸோ இப்படி போட்டுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 போட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுலேருந்து ஆ போட்டுக்கலாம். 8 அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆ. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்மை. சரிங்களா? அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அண்மை சுட்டு அருகாமையில் உள்ளவங்களை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் தியரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கோம். தெரியலனாலும் எங்கேயாவது அந்த தியரி பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ஆகி வந்து நிற்கணும். சரிங்களா? அண்மை சுட்டு அருகாமையில் உள்ளவங்களை, செய்மை சுட்டு தொலைவில் உள்ளவங்களை, அண்மை சுட்டுக்கான எழுத்து இது ஈ, சேய்மை சுட்டுக்கான எழுத்து ஆ. சரிங்களா? அங்க பார்த்துட்டு வந்தோமா, இங்க வந்து கரெக்டா இருக்கா? ஸோ ஆனா என்ன, எது எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. சரிங்களா?
முதல் எழுத்து ஆ மும்மூர்த்திகளையும் குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன ஆனா அழகு, தமிழ்னாலே அழகுதான். சரிங்களா. நெக்ஸ்ட் 8ங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது. 8 போட்டுட்டு குறுக்காக்குல ஒரு கோடு போட்டோம்னா என்ன ஓரளவு ஆ மாதிரி இருக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கிறது. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டெழுத்து, அதுல வரக்கூடியதா சேய்மையில வரக்கூடியதா அசைய சொல்லக்கூடியது. முடிச்சுட்டோமா. நெக்ஸ்ட் வருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆனா மரம். சரிங்களா, ஆச்சா மரத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா, ஆ அப்படின்னு சொல்றது வியப்பு. ஆல்ரெடி பசு பார்த்துட்டு வந்துட்டோம். சரிங்களா. வினா விடை, வினா எழுத்துல ஒன்றும் ஆதான். சரிங்களா, விடையா வரக்கூடியதும் ஆதான். சரிங்களா. சொல்லு, சரிங்களா, ஒரு சொல்லுல வரக்கூடியது. இது ஒரு இனத்தை குறிக்கக்கூடியதாகவும் வருது. சரிங்களா. ஆனா ஆன்மா, வரை, நினைவு, உடன்பட்டு கூறுதல். ஆமா. சரிங்களா, ஒரு சொன்னியா ஆமா உடன்பட்டு பதில் சொல்ற எழுத்து. இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை. ஸோ எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே எழுத்துக்கான பொருள் தான். நம்ம அங்கே ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன பார்த்தோம் ஆனா பசுன்னு மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா. ஸோ அதை மட்டும் கேட்டால் நல்லது. சரிங்களா, இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா எழுதிடலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் இ, இங்கே, இவன். சரியா, விகுதி பெறக்கூடியது இகழ்ச்சி. சரிங்களா. நெக்ஸ்ட் அண்மை சுட்டு. சரிங்களா, அண்மை சுட்டுக்கான எழுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் இ. சேய்மை சுட்டுக்கான எழுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஆ. ஞாபகம் இருக்கா இப்ப. சரியா. நெக்ஸ்ட் இ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடு. சரிங்களா, நம்ம பார்த்துட்டு வந்தது கொடு தான். சரிங்களா, கொக்கு, பூச்சிக்கு கொடுக்கு இருக்கும். சரிங்களா, கோனா கொடு, இதை ஞாபகம் வச்சுக்கோ. அம்பு, ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்புன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஈ அப்படின்னாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் அழிவு. சரிங்களா, இந்திரவில், சிறு பறவையை குறிக்கக்கூடியது. ஈனா குகை, தாமரை, இதழ், பார்வதி, பாம்பு, நரி, தேனி, தேன், வண்டு, நாமகள், திருமகள். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ தாமரை இதழ் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ தாமரை இதழ், தாமரை மலர்ல இருக்கக்கூடியவங்க திருமகள், நாமகள், இது யாரு அப்படின்னா சரஸ்வதி. சரிங்களா, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ. நெக்ஸ்ட் கொடு, பூச்சிக்கு கொடுக்கு இருக்கும், வண்டுக்கும் கொடுக்கு இருக்கும். வண்டு தேன் எடுத்துட்டு வரும், தேனியை சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரி, பாம்பு, பார்வதி. சரிங்களா, மேல நம்ம மும்மூர்த்திகள் பார்த்தோம் அப்படிமா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ. இங்க அவங்களோட மனைவிகள்னு சொல்லக்கூடிய 3 தேவிகள் இருக்காங்க தெரியுமா. ஸோ நாமகள், திருமகள், பார்வதி, இந்த 3 பேரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இ. சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உ. ஸோ உ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவனு, பார்வதி. சரிங்களா. ஸோ சிவபிரான். நெக்ஸ்ட் உமையவள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்வதி. அவங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான்முகன், பிரம்மன். சரிங்களா, சிவனு, பார்வதி, பிரம்மன் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உ. சரிங்களா. உ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடைச்சொல். சரிங்களா. நெக்ஸ்ட் சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்து ஆ, இ, உ. இது 3ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டெழுத்து, அதுல ஒண்ணு. நெக்ஸ்ட் ஆச்சரியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊனா உருகி போதல். சரிங்களா. நெக்ஸ்ட் ஊ அப்படின்னா ஊன், இறைச்சின்னு மட்டும் நம்ம இங்க பார்த்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன உணவுனாலும் ஊன் தான். சரிங்களா. திங்கள். நெக்ஸ்ட் சிவன், ஊன்னா இறைச்சி, தசை, உண்ணுறது, சந்திரன். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊ தான். சரிங்களா. நெக்ஸ்ட் ஏ குறி, வினா எழுத்து. சரிங்களா. ஸோ ஆ, இ, உ சாரி வினா எழுத்துக்கள் 5 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்துட்டு யா, ஆ, சரிங்களா, ஏ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினா எழுத்து தான். சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஏ நெடில். சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இடைச்சொல். சரிங்களா, சிவனை குறிக்கக்கூடிய சொல், திருமாலை குறிக்கக்கூடிய சொல். நம்ம என்ன அம்பு மட்டும்தான் பார்த்தோம், இதுவும் ஒரு வினா எழுத்து தான். சரிங்களா. மேல் நோக்குதல், செலுத்துதல், வெளி குறிப்பு. சரிங்களா, வெளி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டளை பொருளை தருமாறு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து. ஸோ அதுலயும் வரக்கூடியது இருமாப்பு, ஏமா புடைத்து. சரிங்களா. ஸோ என்ன இருமா புடைத்து. ஸோ இந்த இடத்துல ஏமாப்பு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏனா இருமாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா. ஸோ ஒன்றுக்கும் எவ்வளோ பொருள் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஐனா நம்ம பார்த்தது என்ன தலைவன், இந்த ஒரு ஆள் மட்டும்தான். ஸோ அரசன், அசைநிலை. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐனா அழகு, இருமல், கடவுள். தேனா நம்ம இங்கே கடவுள்னு பார்த்தோம், ஐனாலும் இங்கே என்ன கடவுள் தான். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கடுகு, குரு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு. சரிங்களா. ஐனா தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை,
பெருநோய், ஆசை, மென்மை, பாஷாணம், கணவன், ஐயம், ஐந்து, மேன்மை, மருந்து, கேண்மை, வியப்பு. சரிங்களா? ஒரு 15க்கு மேல இருக்கு. ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா ஐய குறிக்கக்கூடிய சொற்கள். சரிங்களா? ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி 42 மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ்வளவா படிக்கணும்? சரியா? படிச்சு தான் ஆகணும் நமக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஓ. சரிங்களா? ஒளிவு. ஓனா மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை. நம்ம வந்துட்டு 42 ஓரெழுத்து ஒரு மொழியில பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? ஸோ உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம் வினா எழுத்துல வரக்கூடியது. சரிங்களா? கொன்றை, ஆபத்து, நான்முகம், பரிநிலை. ஸோ எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஔ. பாம்பு, பூமி, ஆனந்தம், நிலம், வெளித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வுக்கான பொருள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கா அப்படின்னா என்ன அப்படின்னா அரசன். நம்ம என்ன பார்த்தோம்? கானா சோலைன்னு காவோட நெடிலுக்கு பார்த்துட்டு வந்தோம். சரியா? ஸோ காவோட குறில். நெக்ஸ்ட் நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், மணி, மனம், மயில், நமன், யமன். ஸோ தொனி, திருமால், செல்வன், இமயம், திங்கள், உடல், நலம், தழை, திரவியம், நீர், பறவை. ஸோ எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள். சரியா? அது இல்லாம இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒளி, முகில், வில்லன், பொருந்து, வியங்குகொள், நெக்ஸ்ட் விகுதி, பறவை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கா அப்படின்னா என்ன? சோலைன்னு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? பூ, கலைமகள். சரிங்களா? ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா காவடி சிந்து. ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். சரிங்களா? அசை சொல், காத்தல், தோற்றுமை. சரிங்களா? காவடி தண்டு, பூங்காவனம், பூந்தோட்டம், நிறை, காவல். ஸோ இதுவும் காணா கரெக்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செய், வருத்தம், பாதுகாப்பு, வழி, துலாக்கோல். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட் கீ, கிளியோட குரல் கீன்னு கத்தக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தடை, தொனி, நிந்தை, பாவபூமி. ஸோ எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது இதுலேருந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வரல. ஆனால் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி. இது மட்டும்தான் நம்ம அங்கே பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? உருபு, சாரியை. சரியா? நெக்ஸ்ட் கூ குறிலுக்கும் பூமி தான், கூ நெடிலுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூமி தான். சரிங்களா? பிசாசு, அழுக்கு, கூகை, கூக்குரல், கூவுதல், ஓசை குறிப்பு. சரிங்களா? புக்கில் தான் எல்லாமே அப்படியே கொடுத்துருக்கே, இதை எதுக்கு திரும்ப வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேணாம். ஆல்ரெடி ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த வேர்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாமல். சரிங்களா? பார்வை குறைபாடு உள்ளவங்களும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வேர்டையும் இந்த வேர்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க சார்னு சொன்னதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்தெழுதுக்கு அப்படியே கொடுத்து பார்த்துருங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ எதிர்ச்சொல் 400ஐயும் உட்காந்துருந்த வாசிச்சதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ இதில் இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான். சரிங்களா? ஸோ அவங்களால கேட்க மட்டும்தான் முடியும். அதனால எகெயின் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க சார், சிரமத்தை பார்க்காமன்னு ஒரு 2-3 கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ரீட் பண்ணி விட்டுட்டு போயிடுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கை, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கைனா என்ன? ஒழுக்கம். சரிங்களா? கை கழுவுதல் ஒழுக்கமான செயல். நம்மளோட கை ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு 25க்கு மேலே வந்துடுச்சு. சரிங்களா? இடம், ஒப்பனை, ஒழுக்கம். இது ஒன்று மட்டும்தான் நம்ம பார்த்துருந்தோம். காம்பு, கிரணம், செங்கல், கட்சி, கைமரம், விசிறிக்காம்பு, படையுறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, கைனா, கைத்தொழில், அஞ்சலி, கைத்தளம், வண்டு, சங்கு, சதுரம், கைப்பிடி, அஞ்சலி, விறகு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கை அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட் கோணா, அரசன் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அம்பு, வானம், ஆண்மகன், இடியேறு, இளந்தை, நீர், திசை, சூரியன், கிரணம், சந்திரன், எழுத்து கிடையாது எழுது,
கண், ரோமம், தேவலோகம், பசு, பூமி, பெரிய மலை, தாய், வாணி, மேன்மை, சாறு, சொல், குயவன், தலைமை, தகப்பன், வெளிச்சம், அரசியல், இரங்கல், தொடு, சொர்க்கம், சொல். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கோ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள். சரியா? கவ் அப்படின்னா தீங்கு, வாயால் பற்றுதல், கொள்ளு, கிருத்தியம். ஸோ இதெல்லாம் கவ் அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள். சரியா? ஸோ இது எங்கேயும் நம்ம புதுசாக எடுத்துட்டு வரல, நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்த மெட்டீரியல்ல தான் இருந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் சானா, பேய். நம்ம என்ன இறப்பு, செத்து போறது, அது மட்டும்தான் பார்த்துருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பேய், இறப்பு, சோர்தல், சாதல். 6 அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சா. ஏற்கனவே இங்க நம்ம என்ன பார்த்தோம், 8 அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? கழிதல், பேய். சரியா? நெக்ஸ்ட் சி அப்படின்னா இகழ்ச்சி. இது நம்ம ஓரெழுத்துல பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? வெறுப்பு, செல்வம், உறக்கம், பார்வதி, பெண், ஒளி, விந்து, கீழ், சளி, சீதேவி, கலைமகள், சம்பத்து, காந்தி, அலட்சியம், இகழ்ச்சி, அடக்கம். இதெல்லாம் என்ன அப்படின்னா சி அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள். சூனா அதட்டு. சரிங்களா? சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி சொல்லுவோமா? ஸோ ஓசை, நன்மை, சுகம், விரட்டுதல். ஸோ எல்லாமே இதுதான். சு அப்படிங்கிறது வான வகை. சை அப்படிங்கிறது கைப்பொருள், செல்வம். சரியா? சே நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தது என்ன, உயர்வு மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். எருது, அழிஞ்சில் மரம், உயர்வு, எதிர்மறை. இது உயர்வு மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒளி குறிப்பு, இடபம், சேரான், செங்கோட்டை, காளை, சிகப்பு. சரிங்களா? சே அப்படின்னா சிகப்பும் பொருள் தான். சரியா? இது ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன், சேனா சிகப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நெக்ஸ்ட் சோ. சோனா நம்ம மதில் மட்டும் பார்த்தோம். சரிங்களா? அரண், உவமை. மதில்னாலும் ஓரளவு அரண்னாலும் ஒன்று தான். சரிங்களா? கோட்டையை காப்பதற்காக என்ன அரண்கள் போல் மதில்கள் கட்டப்பட்டன, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரண்னா சுற்றி நிற்கிறக்கூடிய காக்கிறதுக்காக நிற்கிறது, மதிலும் நம்ம அதுக்காக தான் கட்டுவோம். சரிங்களா? உமை, வானாசுரன், நகர், வியப்பு சொல், உமையாள். நெக்ஸ்ட் ஞானா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்டு, பொறுத்து. தா குபேரன், நான்முகன். தானா கொடு, நெடில். சரிங்களா? தா குரில், தா நெடில். சரியா? ஸோ கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியன், தாண்டுதல், பகை, குறை, வலிமை, நாசம், வியாழன், வருத்தம், வலி, நான்முகம், பரப்பு, தருக, தாவுதல். சரிங்களா? ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா தா நெடிலுக்கானது. சரிங்களா? நெக்ஸ்ட் தீ, நெருப்பு, அறிவு, தீமை, இனிமை, உபயாவளி, நரகம், சினம், விளக்கு, ஒளி, கொடுமை, ஞானம், நச்சு. ஸோ தீனா நஞ்சு, நச்சு கிடையாது, நஞ்சு. தூக்குறில், அசைத்தல். நம்ம என்ன அப்படின்னா தூணா உண்ணுதல் மட்டும் பார்த்தோம். சரிங்களா? ஸோ தூ அப்படின்னா தூய்மை, தூ அப்படின்னா தூ குறிலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உண்ணுதல். ஸோ அசைத்தல், அனுபவம், எரித்தல், கொடுத்தல், சேர்மானம், வளர்தல், வருத்தல், பிரிவு, நிறைத்தல், நடத்தல். தூணா சி, துத்தம், தூய்மை, வெண்மை, தசை, வலிமை, வகை, இறகு, பறவை, பகை, புள்ளிறகு, பற்றுக்கொடு. ஸோ எல்லாம் எப்படின்னா தூ நெடிலுக்கு. தேனா தெய்வம் பார்த்தோம். மாடு, அருள். சரிங்களா? கொள்கை, நாயகன், கடவுள். தெய்வம், கடவுள் எதை கொடுத்திருந்தாலும் கரெக்டு தான். சரியா? நெக்ஸ்ட் தைனா நமக்கு தெரிஞ்சது மாதம், தைப்பூச நாள். சரிங்களா? மகராசி, அலங்காரம், மரக்கன்று, ஒரு, திங்கள். சரிங்களா? கூத்தோசை, தைத்தல். ஸோ தைனா தைக்கிறது, தை மாதம், ரெண்டுமே பொருள் தான். சரியா? நெக்ஸ்ட் நா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊதுவாய், சொல், 4, தாள், அயலால், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டின் தாள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ந குரில். சரியா? சிறப்பு, மிகுதி, இன்பம். ஸோ நெக்ஸ்ட் நவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம். நீ முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா நீயை குறிக்கக்கூடியது. நூ அப்படின்னா தியானம், நேசம், உபசர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம், நேரம். நூ அப்படின்னா எள், யானை, ஆபரணம், நூபுரம். நே கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இலகல். நேசம் அன்பு பார்த்தோமா? அருள், நேயம், அம்பு, நட்பு, உலை. ஸோ எல்லாமே தான். ஸோ நோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரில், துன்பம், நோய், வருத்தம், வலி, மென்மை. சரிங்களா?
ஸோ நோ நெடிலுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? நோய், இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம், இன்பம். சரிங்களா? நை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருந்து, இரக்கம் கொள், சுருங்கு, நைதல். பானா காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல். பா நெடில் இப்ப சொன்னது பாக்குறில். பா நெடில் அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு, தேர்தட்டு, பரவுதல். பி குரில் அழகு, பி நெடில் பெருமரம், மலம், அச்சம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகு, இடம், இருக்குதல், இலை, ஒமக்கினி, ஒரு நாகம், கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூன, பூமி, பொழிவு, மலர், நிறம், புகர், மென்மை, பூத்தல், பொழிவு. சரியா? நெக்ஸ்ட் பேனா, பேய், மேகம்னு பார்த்தோம். நுரை, மேகம், அச்சம், இழை, பேய், சினம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பைனா, இளமைன்னு சொல்லிட்டு பார்த்தோமா கைப்பை, பசுமை, அழகு, குடர், சாக்கு, நிறம், பாம்போட படம், மந்த குணம், மெத்தனம், இளமை. நமக்கு பையனா இளமை மட்டும் பார்த்தோம். உடல், வில், கொள்ளளவு, உள்ளுறுப்பு, சட்டப்பை, கொள்கலன். போ ஏவுதல், இங்கிருந்து போன்னு சொல்றது. போவன், பறந்திடு, செல்லுதல். மானா இமயவன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோகமரம், யமன், பிரம்மன். ஸோ மா அப்படின்னா அசைச்சொல், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, மாமரம், கட்டு, கருப்பு, குதிரை, பன்றி, யானை, சரஸ்வதி, சீழை, செல்வம், தாய், துகள், நஞ்சுக்கொடி, நிறம், பரி, பெருமை, மகத்துவம், மரணம், மிகுதி, மேன்மை, மானா வண்டு, வயல், வழி, வெறுப்பு, பெரிய, தாய், செல்வம். இது எதுக்காக மெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லேயே மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான பொருள்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது ஏன் இன்னொரு தடவை பார்க்குறோன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தனி டாப்பிக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் ஒரு சொல் குறிக்கக்கூடிய பல பொருட்கள் என்ன அப்படிங்கிற டாப்பிக்கும் சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால இது அகைன் ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு டாபிக் தான். சரிங்களா? ஸோ இப்போவே பார்த்துட்டு போயிட்டு அந்த டாபிக் வரையில் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். மீனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானம், ஆகாயம்னு சொல்லி பார்த்தோம். உயர்ச்சி, மேலிடம், மகிமை, மேலே, வான், பெருமை, மேன்மை. ஸோ எல்லாம் என்ன அப்படின்னா மீங்கிற ஒரு எழுத்து. சரிங்களா? மூணா மூப்பு, மூன்று வேந்தர்கள், அழிவுறு. மேனா மேம்பாடு, அன்பு, விருப்பம், மேன்மை. சரிங்களா? ஸோ மைனா அஞ்சனம்னு மட்டும் பார்த்தோம். ஸோ கண்மை கொடுத்துட்டாங்களா? குற்றம், இருள், எழு, கருப்பு, செம்மறியாடு, நீர், மலடி, மேகம், தீவினை, மதி, மந்திரமை, வண்டினம், களங்கம், பசுமை, பாவம், அழுக்கு, இளமை, களங்கம், அஞ்சனம். ஸோ கண்மை, அஞ்சனம் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? மோனா மோந்து பார்த்தல், மோதல், முகர்த்தல். மூணுக்கும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் யானை, அகலம்னு சொல்லி பார்த்தோம். யானு ஒரு வகையான மரம் இருக்கு. சரிங்களா? ஸோ 5 வகையான திணைகளில் ஒன்று பார்க்கையில இந்த யாமரம் பார்த்துருப்போம். ஐயம், இல்லை, யாவை, கட்டுதல், அகலம் ஒரு வகையான மரத்தை குறிக்கக்கூடியது சந்தேகம். சரிங்களா? நெக்ஸ்ட் வானா வருகை, வாய், தாவுதல். சரிங்களா? வாய்ங்க. நெக்ஸ்ட் வீணா நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, கொள்திறம், உபசர்க்கம், ஆகாயம், வானம், விண்ணு. சரிங்களா? கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்புனா வானம். சரிங்களா? அறிவு. வீணா மலரோட ஒரு நிலை, சாவு, கொள்ளுதல், நீக்கம், பறவை, மோதல், விரும்புதல், மகரந்தம், கருப்பிரித்தல், பூ, மரணம், மகரந்தம், சோர்வு. வேணா வேவு பார்க்குறது, ஒற்று. சரிங்களா? அதுதான் வேவு பார்த்தல்னு சொல்லுவோம். வானா 4ல் ஒரு பங்கு. ஸோ வைனா கூர்மை, புல்லு, வைக்கோல், வையகம், வைதல், சபித்தல், வையுதல். சரிங்களா? கெடுதல் எல்லாமே ஒண்ணுதான். வவ்வுனா கவர்தல், கவுதல், பற்றுதல். சரியா? ஸோ என்ன இது வரைக்கும் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்தோம். சரிங்களா? ஒரு எழுத்துக்கான ஒரு பொருள் மட்டும் பார்த்தோம். ப்ளஸ் அதோட என்ன சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு எழுத்துக்கு வேற பொருள்கள்னு எக்ஸ்ட்ரா எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்குறப்ப என்ன அப்படின்னா நான் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்தோம்ல. ஸோ அதுலேருந்து மட்டும்தான் என்ன அப்படின்னா ஓரளவு 95% கிட்ட கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த தடவை புதுசாக சிலபஸில் சில டாபிக்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு வேளை கேட்டு வைக்கலாம்ங்கிறதுக்காக தான் பார்த்து வைப்போம். சரியா? ஸோ கைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம். சரியா? நம்ம என்ன சொல்லி பார்த்தோம்? கைனா எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ கை கழுவுதல் ஒழுக்கமான செயல். சரிங்களா? நெக்ஸ்ட் பேனா, பேய், மேகம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கூனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூமி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் மீ அப்படின்னா என்ன அப்படின்னா
ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்தோம் சரிங்களா. ஸோ மீனா வான் ஓரெழுத்து ஒரு மொழியில சரிங்களா. மிசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ அதோட எதிர்ச்சொல் கீழே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ மிசை அப்படின்னா மேலே. ஸோ மீனாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் தான். ஸோ மானா மாமரம் சரிங்களா. மோனா முகர்ந்து பார்த்தல். நீனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்னிலை ஒருமை சரியா. ஸோ நெக்ஸ்ட் நானா நாக்கு சரிங்களா. ஸோ ஈ அப்படின்னாலும் கொடு, தா அப்படின்னாலும் கொடு சரிங்களா. உன் அப்படின்னா துண்ணு சரிங்களா. வை அப்படின்னா வைக்கோல் சரியா. ஸோ ஓரளவு இந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சுட்டா இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்டாலும் 4க்கு இல்லை 40 கேட்டாலும் ஆன்சர் எழுதி வச்சிடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சோனா சோம்பேறிங்க என்ன பண்ணுவாங்க மதிலில் உட்காந்துட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ சோம்பேறி மதில்களில் உட்காந்துருப்பாங்க. அரசன் கோ நோய் வந்துச்சு அப்படின்னா நொந்து போயிடுவோம் சரிங்களா. நோய் வறுமைக்கு நோ சொல்லுவோம். நோய் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நொந்து போயிடுவோம். ஸோ குரில் நோ வந்து நோய், நெடில் நோ வந்துட்டு வறுமை சரியா. ஸோ நெக்ஸ்ட் மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கா. ஸோ அந்த பெரிய பாக்ஸில் நிறையா பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோமா மாமரம். ஸோ நமக்கு என்ன பெரியங்கிறது வந்திருக்கு சரியா. நெக்ஸ்ட் பகை என்ற சொல்லுக்கான ஸோ சரிங்களா தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று சரிங்களா. ஆனால் இந்த பாக்ஸில் படிக்கும்போது இது புது கொஸ்டினா விடை தெரியவில்லைன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா பகைங்கிற ஒன்று இருந்துருச்சு சரிங்களா. ஸோ நேனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேசம், சி அப்படின்னா இகழ்ச்சி, மோ அப்படின்னா முகர்ந்து பார்த்தல் சரிங்களா. ஸோ தூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூய்மைன்னு ஒன்று பார்த்துருந்தோம். இங்கே என்ன பகைங்கிறதும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ தெரியுது அந்த பாக்ஸ் கண்டென்ட் ஏன் நம்ம பார்த்து விட்டு வந்தோடனே ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நானா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாக்கு, ஈ தா இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடு சரியா. ஸோ தே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெய்வம் கடவுள் சரிங்களா. ஐனா தலைவன் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஏ அம்பு ஏகலைவன் சரிங்களா அம்பு விடுபவன் ஓகேவா. ஸோ தே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வம் கடவுள். ஸோ நமக்கு என்ன புக்ஸில் தெய்வம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாக்ஸ் கண்டென்ட்ல கடவுள்லாம் சேர்த்து பார்த்தோமா. ஸோ நெக்ஸ்ட் பூமி அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன இதுவும் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான். ஓரெழுத்து ஒரு மொழியில் கோனா என்ன இது ஒரு கேள்வி சரிங்களா. அரசனை குறிக்கக்கூடிய வேறு சொல் என்ன சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினை கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன அரசன் அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன சரிங்களா. இது ரெண்டும் வேற வேற டாபிக்கா சிலபஸ்ல இருக்கு. ஆனா கண்டென்ட் என்னமோ ஒண்ணுதான் சரிங்களா. ஸோ இதை ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு திரும்ப இன்னொரு டாபிக் வரையில எங்க இருக்குன்னா தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 70% சிலபஸ் படிக்கிறப்போவே வந்துட்டு பேலன்ஸ் இருக்க 30% மிங்கிள் ஆகியே தான் வந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கூம்பு சரி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கை கூப்பி வணங்கணும்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ மூ அப்படின்னா மூப்பு சரிங்களா. நெக்ஸ்ட் வை அப்படின்னா வைக்கோல். ஏகலைவன் அம்பு விடுபவன். மா அப்படின்னா பெரிய மாமரம். ஸோ எல்லாமே மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விலங்கு மானா விலங்கு, செல்வம், வண்டு, திருமகள் ஒரு பெரிய பேரா பார்த்தோமா. ஸோ எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஓரெழுத்து ஒரு மொழி எக்ஸஸாகவும் தான் வந்து நிற்கிது சரிங்களா. நெக்ஸ்ட் ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை சரிங்களா. ஓடையில் இருக்கக்கூடிய நீரை தாங்கி வைக்கக்கூடிய பலகை தான் என்ன சொல்லுவோம் ஓடை சரிங்களா. கோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ கோ அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் கோவில்கள்லாம் அரசர்கள் கட்டினாங்க அப்படிங்கிற ஒன்றும் பார்த்தோம் சரிங்களா. கோனா என்ன அப்படின்னா மதில். ஸோ இதுவும் என்ன அப்படின்னா கோவுங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். இது பாக்ஸுக்குள்ள கிடக்கும் சரிங்களா. விடை தெரியவில்லைங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்ன இது புது கொஸ்டின்ஸ் தான் சரியா. அரசனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ஆனா பசு, கோனா அரசன், பூனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூவை குறிக்கக்கூடியது, கானா சோலை, தைத்தல். ஸோ உண்டா திங்களோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தை. ஸோ இதுவும் பழைய கொஸ்டின் மாடல்ல வந்திருக்கு சரிங்களா. ஆப்ஷன் ஈயே காணா சரியா. நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய பொருள் கண்டுபிடிக்க மானா விலங்கு சரியா. ஸோ பார்த்துருந்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங். தா அப்படின்னா என்ன அப்படின்னா தாவுதல்.
நம்ம பார்த்துட்டு வந்தது தானா கொடு மட்டும். ஸோ தாவுதலும் பாக்ஸுக்குள்ள பார்த்தோம். கானா சோலை சரிங்களா. ஸோ வே ஏ. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் பாக்ஸுக்குள்ள இருக்கு. வேதம் மறை, ஏகலைவன் அம்பு சரிங்களா. எக்ஸ்ட்ரா கண்டட்டும் வந்து நிக்குது. தலைவனை குறிக்கக்கூடிய சொல் சரிங்களா. கோணா அரசன், ஐனா தலைவன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கோங்கிற சொல்லுக்கான பொருள் அரசன். ஆ பசு. ஓரெழுத்து தனித்து நின்றே பொருள் தருவது. பதம், மொழி, கிளவி, சொல்லு சரிங்களா. எழுத்துக்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து வருவது சொல். சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் பதம், மொழி, கிளவி. இது மூணுக்கும் ஓகே. ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்கு? 42 இருக்கு. யார் சொல்லியிருக்கிறா? பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதினவர் சொல்லியிருக்காரு. 40 நெடிலு 2 குறிலு சரிங்களா. நெக்ஸ்ட் கை கழுவுதல் ஒழுக்கமான செயல். கைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கம். ஸோ ஓ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி சரிங்களா. ஸோ இது ஓ நெடில் சரியா. ஸோ இங்கே சரியாக தெரியல கொஷின். ஒரிஜினல் கொஷினை கட் பண்ணதுல ஓ நெடில் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி சரிங்களா. நெக்ஸ்ட் ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா தலைவன் சரியா. அது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஊ அப்படிங்கிறது ஊன்னா இறைச்சி சரிங்களா. தூ துண்ணு உண்ணு. காணா சோலை சரிங்களா. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஷினை அண்டர்லைன் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் காணா சோலை கரெக்டு. மானா விலங்கு, மீனா உயர்ச்சி இதுக்கும் கரெக்ட். ஆனால் இது பாக்ஸுக்குள்ளே வரக்கூடிய கண்டென்ட். கா குறிலுக்கு சாலைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு சரிங்களா. ஸோ பொருந்தாத கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணிக்குவோம். கீழே என்ன கொடுத்துருக்காங்க அதே தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாததான் கேட்டிருக்காங்க சரிங்களா. மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு, மைனா என்ன மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. அஞ்சனம் சரியா. நம்ம பார்த்துருந்தோம். கா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? இங்க கொண்டாந்து வச்சிருக்காங்களா? காத்தல். ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க. காற்று, அரசன், மயில் எல்லாம் காங்கிற பொருள் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டினை நம்ம காலவரி விட்டுட்டு போயிடும் சரியா. கீழ்காணும் விடைகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. மானா பெரிய விலங்கு சரியா. ஸோ இது மட்டும் தான் கரெக்ட். மற்ற எல்லாமே என்ன தப்பாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பொறுத்துக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓல்டு கொஸ்டின். ஆப்ஷன் ஈயே காணா. ஸோ கை கழுவுதல் ஒழுக்கமான செயல் சரிங்களா. ஸோ யானா ஒரு வகையான மரம் சரிங்களா. அப்படியே சொல்லிட்டு வந்தோம். யாங்கிறது ஒரு வகையான மரம்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ நே வவ்வுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைப்பற்றுதல். நோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துன்பம் சரிங்களா. ஸோ இது நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம் சரிங்களா. ஸோ அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ தே தெய்வம், வி மலரோடது, வைனா வைக்கோல் புல், கானா சோலை சரிங்களா. ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கும் போதே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆன்சர் என்னங்கிறத சொல்லியிருக்கேன். இன்கேஸ் வந்துட்டு சொல்லாமல் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஸ்டின்ஸ் எவ்வளவோ கிடைக்குது சரிங்களா. ஸோ ஒன்று ஆன்சர் இதான் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லாம் என்னென்னங்கிறது நீங்களா ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவு ஒரு கொஸ்டின் படிக்கும் போது 2-3 கொஸ்டினை நம்ம படிச்சு விட்டுட்டு போயிடும் சரிங்களா. தீ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க? ஒரு குறிக்காத பொருள் தேர்வு செய்யுங்க. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காதது சரிங்களா. தீமை, இனிமை, அறிவு எல்லாம் ஓகே. வலிமைங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க மேட்ச் த ராங் ஆன்சர் சரிங்களா. சாரி சூஸ் த ராங் ஆன்சர். ஸோ வி அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காதது. மலரோட ஒரு நிலை, கொள்ளுதல், பறவை, காற்று மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிக்காதது சரிங்களா. நெக்ஸ்ட் கீழ்காணும் விடைகளில் எது சரியானது சரிங்களா. ஒரிஜினல் கொஸ்டின் தான். கொஸ்டின்லயே தப்பா தான் வந்திருக்கு சரிங்களா. ஈனா கொடு சரியானது தான் கேட்டிருக்காங்க. ஆனா பசு, சே கோலாம் என்ன அரசன் சரிங்களா. இதெல்லாம் தப்பா. சரியா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோனா அரசன் சரிங்களா. சே என்னமா வந்துட்டான் உயர்வு. ஆனா பசு, ஈனா கொடு. மற்ற 3 தப்பா இருக்கு. அது ஒன்று கரெக்டா இருக்கு சரிங்களா. ஓ மதகுநீர் தாங்கக்கூடிய பலகை சரிங்களா. மானா திருமகள், கானா சோலை, தீனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோபத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் சரிங்களா. நெக்ஸ்ட் ஊனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊன். ஐனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவன். நோனா துன்பம். தேனா என்ன அப்படின்னா கடவுள் சரியா. ஸோ நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுக. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஆனா என்ன அப்படின்னா பசு சரியா. ஸோ ஆ பசு இது ஒன்று நமக்கு தெரியும். ஏனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பு சரிங்களா. ஓ அப்படின்னா என்ன, ஐ அப்படின்னா என்ன சரிங்களா. ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுசா இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தது தலைவன் மட்டும்தான் சரிங்களா.
ஸோ அழகும் ஐ தான் சரிங்களா. ஓனா நமக்கு என்ன பார்த்தோம், மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை ஓடை. இது ஓ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரில் சரிங்களா. ஸோ இது எழுத்து ஒழுங்கா தெரியல. ஸோ இரக்கம் சரியா. ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் ஆனா பசு, நானா நாக்கு சரிங்களா. வவுனா என்ன, கவருதல் கைப்பற்றுதல். தை மாதத்தை குறிக்கக்கூடியது, தைத்தலை குறிக்கக்கூடியது எல்லாமே தை தான் சரிங்களா. நீ முன்னிலை ஒருமையா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடிய சொல் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தர்றது ஓரெழுத்து ஒரு மொழி. மேட்ச் த ஃபாலோயிங் சரிங்களா. ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். கரெக்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மேகம், மீனா வானத்துல மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ என்ன கூற்று சாரி மீன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேகம் கிடையாது, வான் சரிங்களா. சாரி சரிங்களா. ஸோ மீன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேகம் கிடையாது, வான். ஸோ வானத்துல மீன் இருக்குன்னு தான் பார்த்தோம், மேகத்துலன்னு சொல்லி பார்க்கல சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா மீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீ அப்படிங்கிற ஓரெழுத்துக்கு மேகம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேகம் வானெல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்ம படி பார்த்தபடி என்ன கொடுத்துருக்காங்க, வானு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் கண்டன்ட்லேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கூற்று சரி, காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவறு சரிங்களா. வானத்தோட வேறு பேர் தான் மேகம் சரிங்களா, மீயோடது கிடையாது. ஸோ இது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் தேர்ந்தெடுத்துக்க. இது ஓரெழுத்துன்னு வந்ததுனால இங்க வந்து நிக்குது சரிங்களா. தமிழில் 42 டேஷ் மொழிகள் உள்ளன சரிங்களா. ஸோ 40, 43, 41, 42ங்கிறது என்ன, ஓரெழுத்து ஒரு மொழி சரியா. ஸோ நெக்ஸ்ட் மீ ஆல்ரெடி இது பார்த்துட்டு வந்தோமா. மீனா மிசைனா மேலே, ஸோ கீழே அதோட எதிர் சொல்லு நேத்தைய கொஸ்டின்ல பார்த்தோம். மீனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வான் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், மேலேயும் பொருள் தான் சரிங்களா. ஸோ நானா நாக்கு, சோ சோம்பேறிங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்க மதிலில் உட்காந்துருப்பாங்க. கோனா அரசன் பார்த்தோம். ஸோ மதிலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோங்கிற ஒரு எழுத்துக்கான பொருள் சரிங்களா. நெக்ஸ்ட் அரசனை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி கோ சரியா. கேள்வி கொடுத்து பதில் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கே ஆல்ரெடி 2 டாபிக் நம்ம பார்த்துட்டோம். ஐ அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஐனா தலைவன் சரிங்களா. மா அப்படின்னா பெரிய, மாங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் விலங்கு சரிங்களா. ஸோ இது என்ன எல்லாமே மாங்கிற ஒரு சொல்லுக்கு எவ்வளோ பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக பார்த்தோங்கிறதுக்கான டீட்டெயில் தான் சரிங்களா. 2 கொஸ்டின் தான். மானா பெரிய ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர், மானா விலங்கு திருமகள் செல்வம் வண்டு இந்த மாதிரி ஒரு 15 ஸ்கூல் புக்குக்குள்ளேயே கிடக்கு சரியா. தேனா தெய்வம் கடவுள் சரிங்களா. ஏ அம்பு விடுறது, கூனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமி, இதுக்கும் பார்த்துருந்தோம். தூணா பகை சரியா. மலரை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. சூப்பர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. வீணா மலர், அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதெல்லாம் மலரோட 7 நிலைகள்ல வரக்கூடியது. ஸோ வேற பேர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. தேனா தெய்வம் கடவுள் சரிங்களா. ஏனா அம்பு, நானா நாக்கு, மீனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வான், வானத்துல மீன் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொறுத்துக சரிங்களா. பைனா என்ன பார்த்தோம், இளமை. மேனா மேசம் அன்புன்னு சொல்லி பார்த்தோமா. வைனா புல்கோல், தூணா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஓ மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை, கை கழுவுதல் ஒழுக்கமானது சரிங்களா. பேய்னா மேகம் சரிங்களா. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழியில பேய் மேகம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ புரியுதா, மேகம் பேயோடது சரிங்களா. மீனா வான், பேனா மேகம் ஓகேவா. தை என்ற எழுத்துக்கான பொருள், இந்த கொஸ்டின் இதுலயே பிளரா தான் இருக்கு சரியா, உங்களுக்கும் பிளரா தான் தெரியும். திங்களோட பெயர் தைத்தல், தை மாதம் எவ்வளவு பெயர் பார்த்துட்டு வந்தோம் இங்க சரியா. ஓ அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இங்க என்ன பார்த்தோம், ஓ இது மகிழ்ச்சி அப்படிங்கிறது சரியானது சரிங்களா. கா குரில் காத்தல், இது நம்ம பாக்ஸுக்குள்ள பார்த்துட்டு வந்தோம். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. மலர் கொள் பறவை இது எல்லாமே வீங்கிற சொல்லுக்கானது சரிங்களா. காற்று மட்டும் கிடையாது. ஆங்கிறது பசு. வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் வவுனா கவர்தல் சரிங்களா. நீங்கிறது முன்னிலை ஒருமை சரிங்களா. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு சரிங்களா. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலபஸை நம்ம இப்படி ஆக்கி வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக, இந்த டாபிக் கீழே வரும் சரிங்களா. ஸோ சொல்லும் பொருளுமே இதுக்குள்ள வரலாம் சரிங்களா. ஒரு எழுத்துக்கான பொருள் கொடுத்துருக்கலாம், சொல்லுக்கான பொருள் கொடுக்க, எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரலாம் சொல்லு சரிங்களா. இப்படி கொடுத்து இதோட பொருள் கேட்கறதும் இதோட பேஸ் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள்,
இதுவும் இதுக்குள்ள ரிலேட் ஆகி வரலாம் சரிங்களா. எழுத்து தான் இருந்தாலும் இந்த டாபிக்கும் இதுக்குள்ள சேர்ந்து வந்து நிற்கும் சரிங்களா. இது ஒரு டாபிக். இதுக்கு கீழேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ்ல இன்னொன்று இந்த ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் தெரியுமா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருள் தரும் ஒரு எழுத்து. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா சரிங்களா. நெக்ஸ்ட் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் தரக்கூடிய பல பொருள் அங்கேயும் இங்கேயும் மாறி வந்திருக்கும் சரிங்களா. பொருள் தரும் ஒரு சொல் ஆனா பசு அங்க நம்ம பார்த்துட்டு வந்தோம். இங்க என்ன கொடுப்பாங்க, பசுவை கொடுத்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த டாபிக்கும் கவரு ஓகேவா, புரியுது இல்ல. அங்க கேள்வி கொடுத்து ஆன்சர் கேட்பாங்க, இங்க ஆன்சரை கொடுத்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா. பல பொருள் தரும் ஒரு சொல்லை காண்க சரிங்களா. ஸோ இங்க என்ன, பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல். கமலம் இது எல்லாமே என்ன அப்படின்னா தாமரை. கமலம் கஞ்சம் உளரி அப்படின்னு கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி கேட்பாங்க, தாமரை சரிங்களா. இல்ல தாமரை குறிக்கக்கூடிய வேறு பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா. ஸோ இது 4வது பார்ட்டு 5வது பார்ட்டு. இது ரெண்டும் எங்க கிடக்குது, 4வது பார்ட்டு மேல எங்க பார்த்தோம் சரிங்களா. ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழி பார்த்தோமா. இங்க என்ன, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். அங்க என்ன கொடுத்துருக்காங்க, பல பொருள் தரக்கூடிய ஒரு சொற்கள். ரெண்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் கிடையாது. இங்க ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள். இதுக்கும் ஒரே டாபிக் தான். எங்க சுத்தி பார்த்தாலும் ஒரே டாபிக் ஒன்னா தான் வந்து நிக்க போகுது சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஒரே ஒரு தடவை ரிவிஷன் விட்டுட்டு போயிடலாமா. ஸோ ரிவிஷன் என்ன பண்ணுவோம், கொஸ்டினை எடுத்து வச்சுக்கிட்டு ஆன்சர் இல்லாததை ஆன்சரா ரிவிஷன் பண்ணுவோம் சரியா. ஸோ மொத்தம் எத்தனை 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு சரிங்களா. ஸோ 42 யாரு சொல்லி வச்சது, பவனந்தி முனிவர். பவனந்தி முனிவர் யாரு, நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதினவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவனந்தி முனிவர். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள், 42 எழுத்துக்கள் இருக்கு. அதுல 40 நெடில் எழுத்து, 2 எழுத்து குறில் எழுத்து. இது பேசிக் கண்டென்ட். இதுல இருந்தும் கேள்வி கேட்பாங்களான்னா கேட்டு வைக்கலாம் சரிங்களா. இப்ப இந்த 42 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் சரிங்களா. ஆ பசுமாடு அம்மானு கத்தும். ஸோ ஆனா பசு. ஈக்கு என்ன இருக்கும், கொடுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஊ அப்படின்னா ஊன்னா இறைச்சி சரிங்களா. ஸோ இறைச்சி சாப்பிடும்போது வாயை ஊதி ஊதி சாப்பிடுவோம். ஸோ ஊன்னா இறைச்சி சரிங்களா. நெக்ஸ்ட் ஏனா அம்பு எய்பன் ஏகலைவன். ஸோ ஐயினா ஐயா தலைவன். ஓனா ஓடை மதகுநீர் தாங்கக்கூடிய பலகை சரியா. நெக்ஸ்ட் கானா சோலை காசோலை. கூனா பூமி சரிங்களா. பூமியை கை கூப்பி மூடணும். கை கழுவுதல் ஒழுக்கமான செயல். கோனா அரசன், கோவில்கள் அரசர்கள் கட்டினாங்க சரிங்களா. மாவரிசை மானா பெரிய, இதுல மாமரம் ஞாபகம் வச்சுக்கலாம். மீ அப்படின்னா வானத்துல மீன் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் மூனா மூப்பு. மேனா என்ன மேன்மை. மைனா என்ன அஞ்சனம். மோனா முகர்ந்து பார்த்தல் சரிங்களா. சாதல். சி இகழ்ச்சி. சே உயர்வு. சோம்பேறிங்க சரிங்களா. நெக்ஸ்ட் தானாலும் கொடு, தீனாலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடு தான் சரிங்களா. சாரி, தானாலும் கொடு, ஈனாலும் கொடு. தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெய்வம் சரிங்களா. நெக்ஸ்ட் தைனா தைத்தல், வா அழைக்கிறது சரிங்களா. வி மலரோட நிலை சரிங்களா. வைக்கோல், வவுனா கவர்தல் சரிங்களா. யா அகலம், நோ குறில் சரிங்களா. நோய் வந்துச்சுன்னா நொந்து போவோம். தூணா துண்ணு உண்ணு. நோ வறுமை, நைனா இழிவு, நேனா நேசம் அன்பு, நீ முன்னிலை ஒருமை, நாவு, பாடல், பூ மலர் சரிங்களா. பேய் மேகம், பை இளமை, போ அப்படின்னா செல்லுதல் சரிங்களா. ஸோ இதுதான் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் சரிங்களா. இதை படிச்சுட்டா 2 மார்க் மட்டும் கிடையாது. ஸோ இந்த தடவை என்ன, ஒரு 4 மார்க்காவது வந்து நிற்கும் சரிங்களா. கொஸ்டின் டு ஆன்சர், ஆன்சர் டு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு விட்டுட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ அதிகபட்சம் 4 மார்க்கு அப்படிங்கிறது இந்த கிளாஸஸ்ல கன்ஃபார்ம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.